தாவீது பார்க்குறாரு. அவன் என்ன பண்ண தெரியுமா? அவன் ஃப்ரெண்டில் ஒருத்தனை நடத்தி விடுறான். அவன் எதை பிடிச்சிட்டு வரான் தெரியுமா? கோலியாத்தியுடைய கேடயத்தை, பரிசயத்தை பிடிச்சிட்டு வரான். ஆண்டவர் வீக்னஸை காட்டி கொடுக்குறார். இதுதான்ப்பா, எப்படி அவமாக்குறார் பாரு. தாவீதே, அவன்கிட்ட பட்டயம் இருக்கு, அவன்கிட்ட கேடயம் இல்லை. உன்கிட்ட பட்டயம் இல்லை, உன்கிட்ட கேடயம் இருக்கு. யார் கேடயம்? நான் தான் உன் கேடயம். ஆமென். நீ போ. தாவீது ஓடுறா. ஏன்னா தாவீதுக்கு தெரியும், அவன் என்ன பண்ணாலும் தன் மேல படாது. இவனுக்கு எல்லா இடத்துலயும் கவரா இருக்கு, ஒரு இடத்துல மட்டும் கவர் இல்லை. எங்க கவர் வச்சிருந்தா கொடுத்துருப்பாங்க. ஒரு இடத்துல மட்டும் நெத்தியில கரெக்டா குறி பார்க்கிறான். இப்ப கல்லு வரும்போது தடுக்கிறதுக்கு அவங்கிட்ட என்ன இல்லை. ஏன்னா ஒரு கையில என்ன இருக்கு, ஃபுல்லா கையில பட்டயத்தை எடுத்தீங்கன்னா உங்க லைஃப்ல கேடயம் மிஸ் ஆயிரும். ஒன்னரை. ஆமென், ஆமென். என்ன சிஸ்டர் ஆச்சு, மூஞ்சில வீங்கி இருக்கு? என் வாய்க்குள்ள ஒரு பட்டயம் வச்சிருக்கிறேன். சும்மா பேசுனேன். ஹஸ்பண்ட் என்னன்னு தெரியல, இப்படிதான் கை வச்சாரு. ஃபுல்லா அந்த பட்டயத்தை எடுத்து வீக்கத்தோடு வருகிறவர்களுக்கு ஓவரா பேசி 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 கையில இப்ப என்ன, எல்லாரும் பேசி பேசி எதை விட்டுட்டாங்க தெரியுமா? சிலருக்கு டவுட், சில பேசுறத டவுட்டா இருக்கும். வாய்க்குள்ள ஒரு 7 நாக்கு இருக்கோ அப்படின்னு வர டவுட் இருக்கும். ஃபுல்லா பட்டயம். சில பாருங்க, சில சொல்லுவாங்க இவருக்கு உடம்பு ஃபுல்லா நாக்கு. அப்படி கிருபை பெற்றவங்களா இருக்கிறாங்க. எல்லாம் நம்ம கூட்டத்துல தான் இருக்காங்க. அதனால என்ன ஆச்சுன்னா ஃபுல்லா என்ன சிஸ்டர் ஆச்சு என்னன்னு தெரியல, இப்படி பிடிச்சு திருக்குனாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேடயம் இல்லை, கேடயம் இல்லை. கோலியாத்தா உங்களை காட்டிக்காதீங்க சொல்றான். அவன் அவர் நாமத்துல வரேன். அவருடைய நாமம் சொல்லவா, அது உயர்ந்த அடைக்கலம். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். யாவே ராபா எலோஹி. வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவே. யாவே யாவே எலோஹி எல் ஷடாய் ஈரே. ஆண்டவரை கோபப்படுத்தாதீங்க. ஒரு விஷயம், பெலிஸ்தியர் தாவீதோடு யுத்தம் பண்ண வரும்போது 1 நாளாகமம் அதனுடைய 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம இந்த செய்தி இன்னைக்கு முடியாது, இன்னொரு நாள் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம கேட்க போறோம். கர்த்தர் நல்லவர். 1 நாளாகமம் 14வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அங்கே பெலிஸ்தியர் வரும்போது தாவீது என்ன பண்ணுகிறான் பாருங்கள். 10வது வசனத்துல, பெலிஸ்தியருக்கு விரோதமா போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது. இதான் கர்த்தரை முன்னணியில் வைத்திருக்கிறது. ஒருத்தங்க லீட் பண்றாங்கன்னா அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஆமென். இதுதான் அதனுடைய அழகு. இப்ப ஆண்டவர் தான் என்னுடைய காரியத்தை, என் வாழ்க்கைய, என் லைஃப, என்னுடைய பேட்டில் எல்லாவற்றையும் லீட் பண்றாருன்னா அவர் தான் டிசைட் பண்ணணும். நான் உனக்கு முன்னாடி போறேன்னா அது அர்த்தம் என்னன்னா, உனக்குள்ள வேற டெசிஷன் எதுவும் வச்சுக்கிறாத, தேவையில்லை. அப்ப நீ அவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யணும். எல்லாரும் சொல்லுங்க, கேட்டு செய்யணும். இல்ல, கேட்டு கேட்டு செய்யணும். ஆமே. அதனாலதான் அவரை மறந்துடாத. நான் ஏன் அவர்கிட்ட கேட்கணும்? இதுதான் ஏதேன்ல வந்த பிரச்சனை. ஆதாமே பத்தியா, எப்படி உனக்கு எல்லாம் தான் தந்தாலும் கரெக்டு தான், நீ சொல்றது கரெக்டு தான். மண்ணை எடுத்தாரு, உன்னை சூப்பர் ஆக்கிட்டு, எல்லாம் ரைட்டு தான். ஆனாலும் உன்னை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு பாரு. என்னதான் அவருடைய சாயலாய் உன்னை படைத்தாலும் எல்லாத்துக்குமே நீ அவரை கேட்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டாரு பத்தியா. இது எனக்கு கிடைச்ச ரிவார்டுப்பா. நான் மனுஷனை கேட்டு கேட்டு செய்யறேன்னா ஓகே, ஆனா அவன் வந்து யாரை கேட்டு செய்யறேன்?
தூதர்கள் அப்படி கேட்டு செய்ய முடியாது தெரியுமா? தூதர்கள் சொல்றதை செய்யணும். பட்டயத்தை எடுத்துட்டு நில்லுன்னு பட்டயத்தை எடுத்துட்டு நிக்கணும். தாவீது அழுதாலாம் பட்டயத்தை ஆண்டவரே அழுறான் அப்படிலாம் அப்படி நிக்கணும். அவர் தான் சொல்லுவார். அதனாலதான் மோசையின் சரீரத்தை குறித்து சாத்தான் வந்து நிக்கிறான் ஒரு தூதனோட. தூஷண வார்த்தைகளை பிசாசானவன் பேசும்போது தூதன் என்ன சொல்வார் தெரியுமா? கர்த்தர் உன்னை கடிந்து. அதன் அர்த்தம் என்ன? இவருக்கு இன்னும் ஆர்டர் வரல. இல்லைன்னு ஆர்டர் மட்டும் இருந்ததுன்னா சாத்தான் அந்த இடத்துல ஒன்று இல்லைன்னு. ஏன்னா சாத்தானை விட பவர் ஜாஸ்தி யாருக்கு தெரியுமா? ஏங்க நீங்க, நான் இப்பதான் பேசிட்டு வந்தேன். ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடாது. தூதன் சாத்தான் யாரு? என்ன அவன் எப்படி ஒரு இமேஜை கொண்டு வந்துட்டு தெரியுமா? உலகத்துல ஃபர்ஸ்ட் பவர் ஆண்டவர், ரெண்டாவது பவர் யாரு? அப்படி கொண்டு வந்துட்டான். அவன் தள்ளப்பட்ட தூதன். அதனால நீ கடைசியில பாத்தீங்கன்னா தெரியும், சாத்தானை யாரை வச்சு டீல் பண்ணுவார் தெரியுமா? தூதனை வச்சுதான் டீல் பண்ணுவார். அதாவது விழுந்தவனுக்கு பவர் ஜாஸ்தியா, நிக்கிறவனுக்கு பவர் ஜாஸ்தியா? அப்ப விழுந்து போன தூதனை விட நிற்கிற தூதனுக்கு பவர் ஜாஸ்தி. அப்ப சாத்தான் வரும்போது நிக்கிறவன் ஓங்கி ஒரு மிதி மிதிச்சானா அவன் இல்லாம போயிடுவான். ஆனா மிதிக்கல. ஏன்னா அங்கிருந்து கமாண்ட் வரல. அங்கிருந்து கமாண்ட் வராம தூதனுக்கு அடிக்க முடியும்னாலும் அவன் அடிச்சாலும் வாங்கிட்டு தான் இருப்பான். இதுதான் தூதன். பணிவிடை ஆவிகள் இப்படிதான் இருக்கணும். கர்த்தர் நம்மை தூதர்களில் விசேஷமாய் வைத்திருக்கிறார். ஆமே. நம்ம என்னன்னா அந்த பேதுரு மாதிரி உங்க போதகர் வரி கொடுப்பாரா? அதெல்லாம் கொடுப்பார். ஆண்டவரே இங்க வா, நான் சொன்னா கொடுப்பேன்னு நீ சொல்லிட்ட, சரி போ, போய் தோண்டுல போட்டு. எத்தனை இடத்துல அவர் இப்படி மாட்ட வைக்கிறோம் தெரியுமா? ஆமே. போதகர் வரி கொடுப்பாரா? கேட்டு சொல்றேன், சிம்பிளா முடிஞ்சா. இது நம்மளா சொல்லிட்டு, ஏன்னா கீ கொடுத்துட்டார்ல. சிலர் கையில கீ கிடைச்சா, சிலர் கையில டீ கிடைச்சாலே நிக்க மாட்டாங்க. அப்ப கீ கிடைச்சா அதெல்லாம் கொடுப்பார். உங்களுக்கு தெரியாது, சூப்பரா கொடுப்பார். நான் இங்க வா, நான் கொடுப்பேன்னு சொல்றேன். அவன்கிட்ட நான் கொடுத்ததை நீ பாத்தியா? சரி, நீ சொன்னதுனால போய். தூதர்களுக்கெல்லாம் இப்படி டீல் பண்ண முடியாது, இப்படி நிக்கணும். அதான் ஒரு தேவ மனிதர், ஒரு பொயட் ஒருத்தர். அவர் வந்து சின்ன வயசுல, வாலிப வயசுல அவருக்கு கண்ணு தெரியாம ஆயிட்டு. அப்போ அந்த டைம் அவர் ஒன்று எழுதுறார், ஒரு பொயட். அதில் வந்து, ஆண்டவரே கொடா கொடி யுக யுகமாய் தூதர்கள் உங்க பாதப்படியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட ஏதாவது ஒன்று செய்யும்படி சொல்ல மாட்டாரா என்று. என்ன ஒரு ரெவலேஷன்! அதாவது எனக்கு ஏதாவது சொல்ல மாட்டாரா அப்படின்னு நம்ம காத்திருக்கிறது போல தூதர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். ஏன்னா அவர்கிட்ட கோடான கோடி தூதர்கள் உண்டுல்ல. மீகாவில்கிட்ட சொல்றாரு அதை செய்யணும், கேப்ரியல்கிட்ட சொல்றாரு இதை செய்யணும். என்கிட்ட ஏதாவது செய்ய சொல்ல மாட்டாரா அப்படின்னு தூதர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து எதுக்கு வெயிட் பண்ணும்? எனக்கு ஏதாவது செய்வேன் என்று. அதுல இருந்து கொஞ்சம் மாறி, என்கிட்ட ஏதாவது செய்ய சொல்ல மாட்டாரா? ஓ, thank you Holy Spirit. தாவீதுக்கு நான் போலாம் ஆண்டவரே, கர்த்தர் சொல்ல நீ போ, அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். இப்போ நல்ல கவனிங்க, இன்னைக்கு நமக்கு முன்னாக போகிறவர் யார் என்பதை சொல்லிட்டு இந்த செய்தி கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் அனுமதிக்கிற இன்னொரு நாள் தொடரும். நல்ல கவனமா கேளுங்க. இப்போ தாவீது போறார். இப்ப சத்துருக்கள் எப்படி வராங்க பாருங்க. 11வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறிய அடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணினார் என்றார். அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டார். 12வது வசனத்தை பாருங்க. அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை, அப்போ அவங்க ஒரு கையில பட்டயத்தை கொண்டு வரும்போது இன்னொரு கையில எதை தான் கொண்டு வராங்க? அவங்க இதெல்லாம் அவங்கள்ட்ட படிக்கணும், கோலியாத்திட்ட படிக்கணும். அவங்க தெய்வங்களையும் தூக்கிட்டு வராங்க.
நம்ம சர்ச்சுக்கு பைபிளை தூக்கிட்டு வரதே கஷ்டமா இருக்கு. அவர்களுக்கு மட்டும் உண்மையான தேவன் மேல பக்தி இருந்திருக்குமானால் தங்கள் தெய்வங்களை தூக்கிட்டு வராங்க. ஆனாலும் பிரச்சனை என்னதும் இங்க இந்த சைடு நிக்கிறது யாரு? கர்த்தர். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பிரச்சனை வந்ததும் தாவீது அவர்களை என்ன சொல்லி அடிக்கிறான் பாருங்க. தண்ணீர் உடைந்து. இதுதான் பார்வை, இதுதான் பார்வை. ஆண்டவரே என் பக்கத்துல நீங்க மட்டும் தான் நிக்கிறீங்க, அவங்க பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் தூக்கிட்டு வராங்க. ஆண்டவரே பார்க்கல. பிரச்சனை அவர்கள் ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் தெய்வங்கள் அவர்களை காப்பாற்றவில்லை. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைனா உன்னை தொடுகிறவன், உன்னை தொடுகிறவன் அவர் பெரியவர், அவர் பெரியவர். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிகராக இணையாக வேறொரு தெய்வம் வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை. முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் அவரை அறிக்கை செய்யும். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர். சகல அதிகாரங்களும் அவருக்கு உரியது. சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், நிலையான சிங்காசனத்தை உடையவர், சத்ருவின் தலையை நசுக்கினவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், பாதாளத்தை வென்றவர், மரணத்தின் திறவுகோலை உடையவர், அழிவிலிருந்து அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து ஜனத்தை மீட்டெடுக்கிறவர். அவருக்கு நிகரவர் மட்டுமே. Come on church, worship him. Yahweh, Yahweh, Remam Radhanare, Elohim, El Shaddai.